இங்கே வந்து சரியான அரசியல் தலைவர் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீட்டை பற்றி பேசியிருக்கிறாரு, கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பற்றி பேசிட்டு கள்ளக்குறிச்சிக்கு நேராகவே போயிருந்திருக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு முழு நேர அரசியல்வாதிக்கு உண்டான தகுதி 1% கூட கிடையாது. தமிழ்நாட்டில் தலைவர்களே இல்லை, நல்ல தகுதியான தலைவர்களே இல்லைன்ட்டு எல்லாம் படித்து நீங்களாம் உங்கள் நிறுவனத்தில் தலைவராக மாறுங்கிற கவனிச்சிங்களா? ஸ்டாலின் கோவப்பட்டுருவாருன்னு பயம், அங்கே ஜெயலலிதாவை பார்த்தா பயம், இங்கே ஸ்டாலினை பார்த்தா பயம். இவர் எப்படி அரசியல் பண்ண முடியும்? கமல் மாதிரி ஷாம்பைன்லாம் அடிக்க முடியாது கனடாவில், டொரண்டோவில், சிம்ரன் ரூமில், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவர் போய் குவார்டர் அடிக்க சொல்கிறார், 150 ரூபா குவார்டர், வாய்ப்பே இல்லை. இந்த மக்களுக்கு விஜய் என்ன, கள்ளக்குறிச்சி மக்களுக்கு என்ன பண்ணார் விஜய்? எம்எல்ஏ ஆகணும், அதான் தொகுதி, தூங்கும்போது தொகுதி, தமிழ்நாடு முழுக்க தொகுதி. ஏன்னா ஒருவேளை விஜய் வரக்கூடிய 26 தேர்தலில் போட்டியிடும் பட்சத்தில் வந்துட்டு திமுக அதிமுகவுக்கு போகிற வாக்குகள் வந்து பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒரு பயம் இருக்குது திராவிட கட்சிகளுக்குன்னு சொல்கிறாங்க. பூத்து கமிட்டிக்கு வந்து குறைஞ்சது 500 கோடி ரூபா வேணும். விஜய் பொண்டாட்டி சங்கீதா 10 பைசா எடுக்க விடாது, அதான் சண்டையை குடும்பத்துக்குள்ள. நீ அரசியலுக்கு போய் காசெல்லாம் தொலைச்சிருவ, எங்களுக்கு சேஃப்டி பண்ணிட்டு போ. கள்ளக்குறிச்சியில் போய் சீனை போட்டு வர்ற மாதிரியா? அனிதா வீட்டில் போய் சீனை போட்டு வர்ற மாதிரி இல்லை. 2026 பொது தேர்தல் முதுகெலும்பே இல்லாத விஜய் கண்டிப்பாக 26ஓட காணாம போயிடும். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ அவருடைய அந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் வந்துட்டு நிறைய விஷயங்களை அவர் பேசியிருந்தார். மாணவ மாணவிகளுக்கு முதல் 3 இடங்கள் பிடிச்ச அவங்களுக்கு வந்து வைர மோதிரம், வைர கம்மல்லாம் வந்து பரிசாக கொடுத்தாரு. அந்த மேடையில் வச்சு சொல்லியிருந்தார், இங்கே வந்து சரியான அரசியல் தலைவர் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீட்டை பற்றி பேசியிருக்கிறாரு, கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பற்றி பேசிட்டு கள்ளக்குறிச்சிக்கு நேராகவே போயிருந்திருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அவருடைய அரசியல் வருகைக்கு அவருக்கு வந்து வாக்கா மாறும்னு நினச்சி பண்ணுறாரா, இல்லை நிஜமாவே வாக்கா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு முழு நேர அரசியல்வாதிக்கு உண்டான தகுதி 1% கூட கிடையாது. நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். தமிழ்நாட்டில் தலைவர்களே இல்லை, நல்ல தகுதியான தலைவர்களே இல்லைன்ட்டு எல்லாம் படித்து நீங்களாம் உங்கள் நிறுவனத்தில் தலைவராக மாறுங்கிறார். கவனிச்சிங்களா? ஸ்டாலின் கோச்சுக்குவாருன்னு பயம், ஸ்டாலின் கோவப்பட்டுருவாருன்னு பயம். ஜெயலலிதாவுக்கு கொடநாட்டில் நின்று அதே விஜய் தான் இப்போவும் இருக்கார். அங்கே ஜெயலலிதாவை பார்த்தா பயம், இங்கே ஸ்டாலினை பார்த்தா பயம். இவர் எப்படி அரசியல் பண்ண முடியும்? அரசியல் அப்படிப்பட்டது அல்ல. வைகோ எத்தனை வருஷம் ஜெயிலில் கிடந்தார்? வேலூர் ஜெயிலில் எத்தனை வருஷம் கிடந்தார்? விஜய்க்கு தெரியுமா? விஜய்க்கு எழுதி கொடுக்குற புஷி ஆனந்துக்கு தெரியுமா? இல்லை கதை வசன கத்தாக்களுக்கு தெரியுமா? கோடம்பாக்கத்துக்குள்ளேயே சுற்றி வர்றவனுக்கு அரசியல் தெரியாது. திருமாவளவன் எத்தனை பேர் குண்டாசில் இருக்கான், எத்தனை செத்து போயிட்டான். விடுதலை சிறுத்தை இந்த கட்சி திருமாவளவன் உருவாக்குவதற்கு எத்தனை பேர் தியாகம் பண்ணியிருக்கான், உயிரை தியாகம் பண்ணியிருக்கான். ஆதிக்க சாதிகளால் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கான், எத்தனை மரணம் நடந்திருக்கு, எத்தனை பேர் குண்டர் சடத்தில் அடைக்கப்பட்டான், எத்தனை பேர் தேசிய பாதுகாப்பு சடத்தில் அடைக்கப்பட்டான். இதெல்லாம் தெரியுமா? விஜய்க்கு தெரியாது. எடுத்தோடனே நேராக சினிமாவில் செட்டில் வேணால் முதலமைச்சர் ஆகிடலாம். ஜெயலலிதா முடியை பிடிச்சி இழுத்து அடித்து உதச்சி ஜாக்கெட்டை கிழித்து சேலையை கிழித்து சட்டசபைக்குடைய தாழ்வாரத்தில் அடித்து விரட்டப்பட்டார் ஜெயலலிதா. நடந்ததா இல்லையா? ஜெயலலிதா இனிமேல் அந்த சட்டசபைக்கே வரமாட்டேன், வந்தால் முதலமைச்சராக வரணும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி எட்டியே பார்க்கல. அப்புறம் முதலமைச்சர் தான் உள்ளே போச்சு. ராஜீவ் காந்தியுடைய மரணம், எம்ஜிஆருடைய தியாகம், ஜெயலலிதா முதலமைச்சராச்சு. ஜெயலலிதா எந்த தியாகம் பண்ணலை. ராஜீவ்காந்தி மரணம் 91, எம்ஜிஆருடைய தியாகம் அந்த கட்சி ரெட்டையில், எம்ஜிஆருடைய ரெட்டையில் இதுதான் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆச்சு. விஜய் நினச்சிட்டு இருக்க அது ஜாக்பாட்டில் முதலமைச்சர் ஆகிடலான்னு, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆவதற்கு அண்ணா கட்சி ஆரம்பித்தது திராவிட முன்னேற்ற கழகம், பெரியார்கிட்ட மோசடி பண்ணிட்டு வந்து 49 ஆரம்பித்தார். 67 அண்ணா முதலமைச்சர், 77 எம்ஜிஆர் முதலமைச்சர். எத்தனை வருஷம்? 27 வருஷம் இருக்குது. விஜய் அரசியலுக்கு வந்து என்ன 2 வருஷம் கழிச்சு தான் வர்றங்கிறார். இப்போ வரல. இதெல்லாம் போகிற போக்கில் நீங்கள் கள்ளக்குறிச்சி போனார். கள்ளக்குறிச்சியில் 100 குடும்பம் நெருக்கதியாக நிற்கிது. 50 பேர் செத்து போயிட்டு 50 பேர் நடமாட பிணமாக நடந்துட்டுருக்கான். அந்த குடும்பத்தை எத்தனை பேரை தத்தெடுத்தார், எத்தனை மாணவர்களுக்கு விருது கொடுத்தாரு, எத்தனை மாணவனை படிக்க வச்சார், எத்தனை மாணவர் ஒடுக்கப்பட்ட சமூகம் அது 1000 வருஷமாக அங்கே தான் இருக்கான்.
கூலி வேலை தான் இருக்கான். 30 ரூபா 50 ரூபா பட்டச்சாராயத்துக்கு வழி இல்லாத பையன். 50 ரூபா 30 ரூபா பேக்கெட் சாராயத்துக்கு வழி இல்லாமல் குடிச்சு செத்து போனவன். நம்ம கமல் சொன்ன மாதிரி எல்லாம் போய் கோட்டைகளில் போய் குடிங்கடா 150 ரூபாய்க்கு. இல்லையா 150 ரூபா. கூலி வேலை செய்கிறவன், வண்டி இழுக்கிறவன், பாரம் சுமக்கிறவன் கமல் மாதிரி ஷாம்பைன்லாம் அடிக்க முடியாது. கனடாவில் டொரண்டோவில் சிம்ரன் ரூமில் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவர் போய் குவார்ட்டர் அடிக்க சொல்கிறார் 150 ரூபா குவார்ட்டர், வாய்ப்பே இல்லை. அப்போது இந்த மக்களுக்கு விஜய் என்ன, கள்ளக்குறிச்சி மக்களுக்கு என்ன பண்ணார் விஜய்? ஒன்றுமே பண்ணலையா? தொகுதி 234 தொகுதி எம்எல்ஏ ஆகணும், அதான் தொகுதி. தூங்கும்போது தொகுதி, தமிழ்நாடு முழுக்க தொகுதி எல்லாம் எழுதி கொடுக்குற அதெல்லாம். அப்போது விஜயை பொறுத்த வரைக்கும் தன்னைய ஒரு அரசியல் தலைவராக பில்டப் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் அவருடைய நோக்கமே தவிர அரசியலில் நீங்கள் சீமானாலேயே ஒரு எம்எல்ஏ சீட்டு பிடிக்க முடியல. 15 வருஷமாக கட்சி நடத்துகிறார். இது தமிழ் தேசிய அரசியல், திராவிட இயக்கத்துக்கு எதிரான அரசியல் இதுலேயே எடுபடலை. ஆனால் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை விஜய் வரக்கூடிய 26 தேர்தலில் போட்டியிடும் பட்சத்தில் வந்துட்டு கண்டிப்பாக அவர் வந்து ஒரு பெரிய மாற்றமாக தான் இருப்பார், இந்த திராவிட அரசியலுக்கு ஒரு மாற்றமாக இருப்பார், அவருக்கு நிறைய வாக்குகள் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, திமுக அதிமுகவுக்கு போகிற வாக்குகள் வந்து பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது அப்படியே இந்த பக்கம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலேயே வந்துட்டு அவர் மேலே ஒரு பயம் இருக்குது திராவிட கட்சிகளுக்குன்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அம்மா 26 தேர்தலில் இவருக்கு அமைப்பே இல்லை. முதல்ல கிளைக்கழகம் இல்லை, ஒன்றியம் இல்லை, நகரம் இல்லை, வட்டம், இப்படி எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாமல் திமுக அதிமுக 2 பெரிய ஜாம்பவான்கள், மிருக பலம், யானை பலம், இது எப்படி எதுக்க போகிறாரு? எப்படி எதிர்த்து நீங்கள் 2 பேர்கிட்டையும் வந்து நிரந்தர வாக்கு 20% இருக்குது. 20% கூட்டணியில் சேருவாங்க, 40% ஆட்சிக்கு போயிடுவாங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கு. இப்போ இவருடைய 20 40 எடுத்த உடனே ரேஸில் 40% ஓட்டு போட்டுருவானா மக்கள்? எடுத்த 26 தேர்தலுக்கு வர்றாருமா, அமைப்பே இல்லை. விஜய் ரசிகர் மன்றம் பூத்து கமிட்டியே இல்லை. பூத்து கமிட்டிக்கு வந்து குறைஞ்சது 500 கோடி ரூபா வேணும். 150 கோடி சம்பளம் வாங்குறாரு, 3 படத்துக்கு எனக்கு பணம் வேணும். தேர்தலை சந்திப்பதற்கு 3000 கோடி வேணும். 234 தொகுதிக்கும் திமுக அதிமுக 10 கோடி செலவு பண்ணுவான். 10 கோடி செலவு பண்ணுறவனை தான் வேட்பாளராக போடுவான். எல்லாம் 1000 கோடி திருடி வச்சுருக்கான் அத்தனை பேரும். குறுநில மன்னர்கள். ஒரு எம்எல்ஏட்ட 1000 கோடி இருக்குது. அதிமுக மாவட்ட செயலாளர்கிட்ட 1000 கோடி இருக்குது. இது வரைக்கும் பல பேர் அமைச்சர்களாக இருந்திருக்கு. அத்தனை பேர்ட்டையும் லட்சம் கோடி இருக்குது. விஜய் ஆட்கள் எப்படி வருவான்? விஜய் பொண்டாட்டி சங்கீதா 10 பைசா எடுக்க விடாது. அதான் சண்டையை குடும்பத்துக்குள்ள. நீ அரசியலுக்கு போய் காசெல்லாம் தொலைச்சிருவ, எங்களுக்கு சேஃப்டி பண்ணிட்டு போ. லண்டன் சங்கீதா, இலங்கை தமிழச்சி, அவங்க குடும்பம் பூரா ரொம்ப விவரமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் கள்ளக்குறிச்சியில் போய் இப்போ சீனை போட்டு வர்ற மாதிரியா? அனிதா வீட்டில் போய் சீனை போட்டு வர்ற மாதிரி இல்லை. 2026 பொது தேர்தல் அது திமுக ஆளுங்கட்சி, அவ்வளோ அதிகாரம் வச்சுருக்கு. அதிமுக ஆண்ட கட்சி. இதை எதிர்த்து அரசியல் பண்ணுகிற அளவுக்கு முதுகெலும்பே இல்லாத விஜய் கண்டிப்பாக 26ஓட காணாமல் போயிடுவார். ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 26 தேர்தல் யாருக்கு வந்து சாதகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, எந்த கூட்டணி உடைய போகுது, எந்த கூட்டணி சேர போகுதுன்னு இன்றைக்கி நேர்காணலில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை வந்து பதிவு பண்ணிங்க. ரொம்ப நன்றி பாண்டியன்.